கமாண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் வாழ்த்துனா 10 பேர் அதில் வைவேன், ஒரு 15 பேர் வைவேன். அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தை வந்து ஒரு சதி செயல் செய்து முடக்கினாங்க. மனம் தளரவே இல்லை. அவர் தொடர்ந்து போனார், போட்டிட்டார். நாங்கள்லாம் அவரோட பழகக்கூடிய வாய்ப்பு, பேசக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு. அப்படி பேசும்போது அவர் பேசினாலே, அவர்கிட்ட ஒரு 10 நிமிஷம் நம்ம பேசணும்னாலே அப்படியே ஒரு எனர்ஜெட்டிக்காக பேசுவார். எதையும் முடியும், ஒரு கான்ஃபிடண்ட்டாக, ஒரு தன்னம்பிக்கை. நான் பார்த்து வியந்த மனிதர்களில் டாக்டர் திவாகர் நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் அவர்கள் வந்து ரொம்ப தன்னம்பிக்கையாக கான்ஃபிடண்ட்டாக பேசுவார். அதுதான் அவர்கிட்ட இருக்கிற ப்ளஸ்ஸு. அந்த ப்ளஸ் இன்றைக்கி எங்கே போய் உட்கார வச்சிருச்சு பார்த்தீங்களா? அதாங்க, அதுதான் நேரம் காலம் என்பது. விடாமுயற்சி, தன்னம்பிக்கை யார்கிட்ட இருக்கோ சக்ஸஸ் ஆகலாம், சக்ஸஸ் ஆகி விடுவார்கள் என்பதற்கு உதாரணம் டாக்டர் திவாகர். இன்றைக்கு பாருங்கள், சமூக வலைதளத்தில் அவர் திட்டி தீர்த்தேன், ஆயிண்டா போயிண்டா. நான் வந்து மதுரையில் இருக்கிறேன், சமூக ஆர்வலர், பல்வேறு சமூக சேவைகளை செய்து கொண்டிருக்கிறேன். நான் அவருக்கு வந்து ஆதரவாக களமிறங்கி சமூக வலைதளத்தில் இன்றைக்கி ஏன் ஒரு அவதூறாக பேசுனாங்க அப்படின்னு சொல்லி கடந்த ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி என்ன பண்ணோம்னா, மதுரை முழுவதும் வால் போஸ்டர் விட்டணும். டாக்டர் திவாகர் அவர்களை சமூக வலைதளத்தில் அவதூறாக பேசி வீடியோ வெளியிட்டால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது கண்டித்து ஒரு பெரிய கண்டன போஸ்டர் அடித்து மதுரை பூரா விட்டுனோம். பார்த்தீங்கன்னா அதில் நம்மளுடைய ஃபோன் நம்பர் போட்டிருந்தோம். அது சமூக வலைதளத்தில் பரவி நிறையா பேர் எனக்கு ஃபோன் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படி ஃபோன் பண்ணவங்கள நிறையா பேர் பார்த்தீங்கன்னா பெண்கள், பூரா பேரும் டாக்டர் திவாகர் அவருடைய ரசிகர்கள். அப்போ அவர் பாருங்கள், எல்லா பேரும் பேசி வாழ்த்துனாங்க. டாக்டர் திவாகர் உண்மையிலே ஒரு பெரிய லெவலில் வருவாருங்க, நடிப்பு பிச்சு உதறாருங்க அப்படின்னு எல்லா பேரும் வாழ்த்திக்கிட்டே இருந்தாங்க. வெளிநாட்டிலேருந்துலாம் ஃபோன் வந்துச்சு, வெளிநாட்டிலேருந்துலாம் ஒரு அம்மா பேசிச்சு. அப்படி நிறைய பேர் வாழ்த்திக்கிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு சில கயவர்கள் ஃபோன் பண்ணி அன்டயத்தில் மிரட்ட செஞ்சாங்க. நீங்கள் எப்படி ஆதரவு கொடுக்கலாம், நீங்கள் என்ன அவ்வளோ பெரிய ஆளா, அவர் என்ன அவ்வளோ பெரிய ஆளா? அவங்களுக்குலாம் நாங்கள் ஒரே பதில் தான், டாக்டர் திவாகர் அவர்கள் வெற்றியை உங்களுக்கு பரிசாக கொடுப்பார். தொடர்ந்து பாருங்கள், அவர் எந்த இடத்துல போகிறாரு, எப்படி வருவார்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பூரா பதில் கொடுத்துக்கிட்டே இருந்தோம். இன்றைக்கு எங்கே போயிட்டார் பாருங்கள், பிக் பாஸ் டைட்டில் வின்னர் ஆக போகிறாருங்க. இன்றைக்கு எங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் போனார், பிக் பாஸ் டைட்டில் வின்னர் ஆகாமல் நான் டைட்டில் வாங்காமல் வரமாட்டேன் அப்படின்னாரு மதுரைக்கு. அதே மாதிரி தான் இன்றைக்கி கண்டிப்பாக நம்ம முதல் வாரத்தில் வேறு ஒரு பெண்மணி வந்து எலிமினேட் ஆகிட்டாங்க, வெளியே வந்துட்டாங்க. இன்றைக்கி எழுதி வச்சுக்கோங்க, நடிப்பு அரக்கன் டாக்டர் திவாகர் அவர்கள் பிக் பாஸ் டைட்டில் வின்னராக வருவார், வெற்றி வாகை சூடுவார். அவரை இழிவாக பேசிய அனைவருக்கும் வெற்றியை பரிசாக தருவார். அவரை வாழ்த்தி, நம்பிக்கையோடு வாழ்த்திய அனைவருக்குமே இந்த வெற்றியை சமர்ப்பிப்பார். கண்டிப்பான முறையிலங்க.